ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்ன செய்யலான்னு நம்ம குலோப்ஜாம் செய்ய போகிறோங்க. அன்றைக்கி டிமார்ட்டில் வாங்கிட்டு வந்து ஒரு பாக்கெட் இருந்துச்சு. பையன் செய்யுங்கம்மான்னு சொல்லிகிட்டே இருந்தான். அதனால் சரின்னு சொல்லிட்டு செய்யலான்னு எடுத்து வச்சாச்சு. ஒரு பாத்திரம் எடுத்து மாவு எடுத்து வச்சுருங்க. மாவு எடுத்த பிறகு கொஞ்சம் காய்ச்சின பால் சேர்த்துக்குங்க. தண்ணியும் சேர்த்துக்கலாம். பால் பார்த்துட்டா தண்ணியும் சேர்த்துக்கலாங்க. கொஞ்சமாக நெய் எடுத்து சேர்த்துக்குங்க. ஒரு 2 ஸ்பூன் நெய் அதை எடுத்து சேர்த்துக்கிட்டு நல்லா பிசைய ஆரம்பிச்சிருங்க. நல்லா பிசைஞ்ச பிறகு இவங்க செய்யவே விடலை, மாவு பிசையவே விடலை, பின்னாடியே வந்துகிட்டே இருந்தாங்க. அதனால் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வந்து கீழே உட்காந்தாச்சுங்க. ஒவ்வொரு உருண்டையாக உருட்டி வச்சுக்கலாம்னு சொல்லிட்டு. ஆளுக்கு ஒரு ஷேப்பாக ஊற்றக்கூடாது தங்கம், எல்லாமே ஒரே ஷேஃபாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்தேன். அவங்களும் எடுத்து ஊற்றிக்கிட்டு இருந்தாங்க. அதோட உருட்டி எல்லாமே எடுத்து வச்சாச்சுங்க. நல்லா எண்ணெயை காய வச்சு கடாயை வச்சு எண்ணெயை ஊற்றி கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்துகிட்டு நல்லா பொரிச்சிடணுங்க. பொரித்த பிறகு எடுத்து ஒரு பெரிய அகலமான ஒரு பாத்திரத்தில் சக்கரை பாகு காய்ச்சிக்கலாம். நான் இது எவ்வளோ நேரம் காய்ச்சினா ஒரு 5 நிமிஷம் காய்ச்சிருப்பேங்க. 5-6 நிமிஷம் தான் காய்ச்சிருப்பேன். அது நல்லா காய்ச்சி விட்டுட்டு ஒரு சைடு இந்த பக்கத்தில் இருக்க மீதி உருண்டெல்லாம் போட்டாச்சு. போட்ட பிறகு ஒரு 4-5 ஏலக்காய் தட்டி சேர்த்துக்குங்க. தட்டி சேர்த்த பிறகு நம்ம பொரிச்சு வச்சுருக்கிறத தூக்கி கொட்டிடுங்க. அது நல்லா சூடாக இருக்கணுங்க சக்கரை பாகு. குங்குமப்பூ இருந்தால் குங்குமப்பூ சேர்த்துக்குங்க, கொஞ்சம் கலர் கொடுக்கும். குங்குமப்பூ சேர்த்துக்குங்க. அது சேர்த்த பிறகு ஒரு 2 மணி நேரம் ஊற வச்ச பிறகு நான் எடுத்துட்டேங்க. ஓவர் நைட்டாக ஊற வச்சிங்கன்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். நான் மறுநாள் காலையில் எடுத்து சாப்பிட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும். நைட்டு செஞ்சு காலையில் சாப்பிட்டிங்கன்னா பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணிக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய், நாளைக்கு பார்க்கலாம்.